இந்திய விமானங்களுக்கான வான்வழி தடையை நீட்டித்தது பாகிஸ்தான். ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஹைதராபாத் திரும்பிய ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை நிறுத்தியது தான் என 24வது முறையாக தெரிவித்துள்ளார் ட்ரம்ப். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மீண்டும் வலியுறுத்தல். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மகனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சகோதரருமான மு.க.முத்து உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பு. மு.க.முத்து உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. தாய் தந்தையருக்கு இணையாக பாசம் காட்டிய ஆருயிர் அண்ணனை இழந்துவிட்டேன் என்ற துயரம் என்னை வதைக்கிறது என முதலமைச்சர் இரங்கல். பாசத்திற்கு உரிய பெரியப்பா மு.க.முத்து மறைவால் தாங்க முடியாத துயரம் அடைந்தேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல். நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னை திரிசூலம் ரயில் நிலையம் அருகே 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்வே கேட் திறக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. கேட்டை திறக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒடிசாவில் பட்டப்பகலில் 15 வயது சிறுமியை பெட்ரோல் ஊற்றி எரித்து மர்ம கும்பல் அட்டூழியம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிறுமி மருத்துவமனையில் அனுமதி. ஒடிசா பாஜக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக பொதுமக்கள் புகார். சட்டவிரோத ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு செயலிகளின் பண மோசடி வழக்கு. கூகுள் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். சென்னையில் நாளை ட்ரீம் ரன்னர் மாரத்தான் போட்டி. காமராஜர் சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தை குறைக்க முயற்சி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு.